இந்த கதையில எப்படி 19 வயசு பையன் அவனோட பக்கத்து வீட்ல இருந்த ஒரு அக்கா கூட பஜனை நடத்தினா அப்படிங்கிற தரமான கதையை தான் நான் சொல்ல போறேன். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கதையை ஸ்கிப் பண்ணாம கேளுங்க. சரி வாங்க, இப்போ இந்த கதைய அந்த பையன் சொல்ற மாதிரி சொல்ல போறேன். என்னோட பேரு ரகு. எனக்கு வயசு 19 ஆகுது. நான் விழுப்புரத்துக்கு அடுத்து இருக்கிற ஒரு சின்ன கிராமத்துல இருக்கிறேன். டெய்லி காலேஜுக்கு பஸ்ல போயிட்டு வந்துருவேன். எனக்கு ஒரு அக்கா இருக்கிறா. அவளுக்கு 2 வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப வீட்ல நான் மட்டும்தான் இருக்கிறேன். எங்க தெருவுல இருக்கிற எல்லாருமே ஒத்துமையா தான் எப்பவுமே இருப்போம். எதிர் வீட்ல இருக்கிற பசங்க, பக்கத்து வீட்ல இருக்கிற பசங்க எல்லாருமே குடும்பத்துல இருக்கிற ஒருத்தர் மாதிரி தான் பழகுவோம். நான் இப்போ காலேஜ்ல செகண்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருக்கேன். நான் இப்போ டீனேஜ் அப்படிங்கிறதுனால எனக்கும் பஜனை பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாளா ஆசை இருந்துச்சு. ஆனா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் வயசான ஆண்டிஸ் கூட தான் பஜனை பண்ண பாப்பாங்க. நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ பாக்குறதுக்கு ஒல்லியா இருப்பா. ஆனா அவ அவ்வளோ அழகா இருப்பா. காதலுக்கு கண் இல்லைன்னு நான் அவளை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஒரு நாள் அவ கூட பஜனை பண்ண கேட்டேன். அவ முடியாதுன்னு சொல்லிட்டா. என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே ஆண்டி கூட பஜனை பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் நான் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். அந்த சம்பவத்தை பார்த்ததுக்கு அப்புறமா ஆண்டிஸ் கூட தான் பஜனை நடத்தணும் அப்படின்னு முடிவு பண்ணேன். என்னோட வீட்டுக்கு பக்கத்துல ஜெயராஜ் அப்படின்னு ஒரு அண்ணன் இருக்காரு. அவருக்கு வயசு 26 தான் ஆகுது. அவர் இன்னும் கல்யாணம் பண்ணல. அவர் ஒரு பிரைவேட் கம்பெனில வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி என்னோட வீட்டுக்கு எதிரில சங்கரி அப்படின்னு ஒரு அக்கா இருக்காங்க. அவங்களுக்கு வயசு 32 ஆகுது. அவங்களுக்கு சின்ன வயசுலயே கல்யாணம் ஆயிடுச்சு. இப்போ ஸ்கூல் படிக்கிற வயசுல அவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்கிறா. சங்கரி அக்காவோட வீட்டுக்காரர் 3 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு விபத்துல இறந்துட்டாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மா கூட என்னோட வீட்டுக்கு பக்கத்துல இருக்கிற வீட்டுல இருக்கிறா. இப்போ அவளாம் அவங்க அம்மா மட்டும்தான் ஆதரவா இருந்து பாத்துக்கிறாங்க. சங்கரி அக்காவோட வீட்டுக்காரர் இறந்ததுக்கு அப்புறமா 2 வருஷம் அவர் ரொம்ப வருத்தமா இருந்தா. அதுக்கப்புறம் அவளோட வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமா மாறிக்கிட்டே போச்சு. இப்போ திரும்ப அவ பழையபடி நல்ல சந்தோஷமா அவளோட லைஃப வாழ ஆரம்பிச்சா. சங்கரி அக்கா வீட்ல சொந்தமா டெய்லர் கடை வச்சிருக்கா. அதுல வர்ற வருமானத்தை வச்சுதான் அவளோட பொழப்ப நடத்திக்கிட்டு இருக்கா. சங்கரி அக்கா எவ்வளவு நாள் தான் தனியா இருப்பா அப்படின்னு அவங்களோட அப்பா அம்மா அவங்க சொந்தக்கார மாமா பையனுக்கு சங்கரி அக்காவை கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனா சங்கரி அக்கா அவருக்கு வயசு அதிகமா இருக்கு அப்படின்னு வேணான்னு சொல்லிட்டா. அதனால இப்ப கல்யாண பேச்சை எடுக்காம சும்மா தான் இருந்தா. நான் டெய்லி ஒரு நாள் கூட லீவ் போடாம காலேஜுக்கு போயிருவேன். சனி ஞாயிறு மட்டும்தான் நான் வீட்டுல இருப்பேன். ஏரியா பசங்க கூட நான் ஜாலியா பேசிக்கிட்டு சுத்திக்கிட்டு இருப்பேன். சங்கரி அக்கா ஏதாச்சும் உதவி கேட்டா உடனே போய் பண்றா அப்படின்னு என்னோட அம்மா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அதனால நான் அவங்க வீட்டுக்கு அடிக்கடி போயிட்டு ஏதாச்சும் உதவி வேணுமான்னு கேட்டு அவ சொல்ற வேலையை எல்லாத்தையுமே நான் செஞ்சு கொடுப்பேன். அவளை நான் என்னோட அக்கா மாதிரி தான் நினைக்க ஆரம்பிச்சேன். அவ கேட்கிற எல்லாத்தையுமே நான் வாங்கி கொடுக்க ஆரம்பிச்சேன். ஒரு கட்டத்துல நான் அவரோட செல்ல பிள்ளையாவே மாறிட்டேன். நான் வீட்டுல சும்மா இருக்கும்போது அடிக்கடி சங்கரி அக்கா வீட்டுக்கு போவேன். அவங்க வீட்டுல போய் டிவி பார்ப்பேன். அவங்க கொடுக்கறத சாப்பிடுவேன். சில நேரங்கள்லாம் அவங்க வீட்லயே நான் தூங்கிடுவேன். எனக்கு செமஸ்டர் எக்ஸாம் நடந்துச்சு. சங்கரி அக்கா அவங்களோட குழந்தைய அவங்க அம்மா பாட்டி வீட்டுக்கு அனுப்பிட்டு இப்ப அவ மட்டும்தான் வீட்டுல தனியா இருந்தா. அந்த நேரத்துல எனக்கு எக்ஸாம் முடிஞ்சு 2 மாசம் செமஸ்டர் லீவ் விட்டாங்க. ஒரு நாள் நான் வீட்ல இருக்கும்போது எனக்கு செம்மையா போர் அடிச்சிச்சு. சரி சங்கரி அக்கா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு அங்க போனேன். அங்க போய் பார்த்தா எனக்கு முன்னாடியே ஜெயராஜ் அண்ணன் அங்க உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்புறம் நாங்க எல்லாருமே கும்பலா உட்காந்து ஜாலியா பேசிக்கிட்டு டிவி பார்த்தோம். அதுக்கப்புறம் சங்கரி அக்கா வீட்டுல கேரம் போர்டை எடுத்து நானும் ஜெயராஜ் அண்ணனும் விளையாட ஆரம்பிச்சோம். இப்படி நாங்க விளையாண்டுகிட்டு இருக்கும்போது சங்கரி அக்கா டெய்லரிங் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தா. அந்த வேலையை முடிச்சதுக்கு அப்புறமா அவளும் வந்து எங்க கூட விளையாண்டா. அதுக்கப்புறம் சங்கரி அக்கா வீட்டுல இருக்கும்போது நைட்டி மட்டும்தான் போட்டுக்கிட்டு இருப்பா. அவ கேரம் போர்டு விளையாடும் போது அவளோட பலூனை நான் பார்த்தேன். அவ்வளோ பெரிய பலூனை நான் என்னோட வாழ்நாள்ல பார்த்ததே கிடையாது. அவ்வளோ பெரிய பலூனை அவ வச்சிருந்தா. நான் கொஞ்ச நேரம் கழிச்சு அக்கா நான் தூங்க போறேன், நீங்க 2 பேரும் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹால்ல படுத்துட்டேன். கொஞ்ச நேரத்துல எனக்கு தூக்கம் வந்துச்சு. ஆனா அவங்க விளையாடுற சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்ததுனால எனக்கு தூக்கம் கொஞ்சம் கொஞ்சமா கலைஞ்சிச்சு. அப்போ ஜெயராஜ் அண்ணனும் சங்கரி அக்காவும் விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. நான் எந்திரிச்சு அக்கா எனக்கு தூக்கம் கலைஞ்சிருச்சு, நான் என்னோட வீட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பினேன். அப்படின்னா அங்கிருந்து கிளம்புற மாதிரி கிளம்பி திரும்ப அவ வீட்டோட பின் வாசல் வழியா வீட்டுக்குள்ள போனேன். அங்க 2 பேருமே கேரம் போர்டு விளையாண்டுகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு சங்கரி அக்கா தலையை அசைச்சு வா பஜனை பண்ண போகலாம் அப்படின்னு ஜெயராஜ் அண்ணனை கூப்பிட்டா. அதுக்கப்புறம் அவங்க 2 பேருமே போய் பஜனை பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்படி இவங்க 2 பேருமே பஜனை பண்ணும்போது சங்கரி அக்கா எப்போடா இந்த மாதிரி பஜனை பண்ணலாம் நான் காத்துக்கிட்டு இருந்தேன்டா அப்படின்னு ஜெயராஜ் அண்ணனை பார்த்து சொன்னா. எனக்கு இதை கேட்ட உடனே ரொம்ப ஷாக் ஆனதுதான் இருந்துச்சு. அப்பதான் எனக்கு தெரிஞ்சது இவங்க 2 பேருமே பல நாளா பஜனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. சரி என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டே இருந்தேன். அப்போ சங்கரி அக்கா சீக்கிரமா வாழைப்பழத்தை கூடடா நான் சாப்பிடணும் அப்படின்னு
அப்படின்னு சொன்னா. அதுக்கு அந்த ஜெயராஜ் அண்ணன் வாழைப்பழத்தை கொடுத்தாரு. சங்கரி அக்கா சாப்பிட ஆரம்பிச்சா. நான் இத பாத்துக்கிட்டே என்னோட வாழைப்பழத்தை எடுத்து மணி அடிக்க ஆரம்பிச்சேன். அவங்க 2 பேரும் பஜனை பண்றத வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். கொஞ்ச நேரம் கழிச்சு 2 பேருமே பஜனைய முடிச்சாங்க. பஜனை முடிச்சதுக்கு அப்புறமா சங்கரி அக்கா ஜெயராஜ் அண்ணனை பார்த்து, அடுத்த வாரமும் இதே மாதிரி வா, நாம 2 பேரும் பஜனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னா. அதுக்கப்புறம் அந்த அண்ணனுமே சரி அடுத்த வாரம் வர்றேன், ரெடியா பஜனை பண்றதுக்கு இரு அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து பஜனையை முடிச்சுட்டு கிளம்பி போனாரு. அதுக்கப்புறம் நான் என்னோட வீட்டுக்கு வந்துட்டேன். இவங்க பஜனை பண்றத பார்த்ததுக்கு அப்புறமா எனக்கும் சங்கரி அக்கா கூட பஜனை நடத்தணும் அப்படின்னு ஆசை வந்துச்சு. ஒரு நாள் சங்கரி அக்கா வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அவ வீட்ல இருந்தா. அக்கா கேரம் போர்ட் கேம் விளையாடலாமா அப்படின்னு கேட்டேன். சரிடா வா விளையாடலாம் அப்படின்னு சொன்னா. அப்புறம் நாங்க 2 பேரும் கேரம் போர்டை எடுத்து விளையாட ஆரம்பிச்சோம். அப்போ நான் கேரம் போர்ட்ல காயின் அடிக்கும் போது ஒரு காயின் பலூன் போய் விழுந்துச்சு. உடனே அவ என்ன பார்த்து சிரிச்சா. அக்கா நானே காயின் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நானே அந்த காயினை எடுத்தேன். அதுக்கப்புறம் டே நீ வேணும்னே அடிச்ச பாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா. ஐயோ அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொன்னேன். அதுக்கப்புறம் விளையாண்டுகிட்டே இருக்கும்போது சங்கரி அக்கா டே பசிக்குது ஏதாச்சும் போய் வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னா. என்கிட்ட இப்போ சாப்பிடுறதுக்கு ஒண்ணு இருக்கு தரவா அப்படின்னு கேட்டேன். சரி கூட சாப்பிடுறேன் அப்படின்னு சொன்னா. நான் உடனே என்னோட வாழைப்பழத்தை எடுத்து அவகிட்ட கொடுத்தேன். அவ நான் கொடுத்த வாழைப்பழத்தை பார்த்த உடனே ஷாக் ஆயிட்டா. டே என்னடா பண்ற அப்படின்னு கேட்டா. நான் உடனே அவகிட்ட நீ நல்லவ மாதிரி நடிக்காத, நீ அன்னைக்கு ஜெயராஜ் அண்ணன் கூட பஜனை பண்ணதை நான் பார்த்துட்டேன் அப்படின்னு அவகிட்ட சொன்னேன். அப்படி சொன்ன உடனே அவ என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருந்தா. டேய் யார்கிட்டயும் நாங்க 2 பேரும் பஜனை பண்ணதை சொல்லாதடா அப்படின்னு சொன்னா. நான் யார்கிட்ட சொல்ல போறேன், எனக்கு ஒரே உதவி மட்டும் பண்ணு அப்படின்னு கேட்டேன். என்னடா உதவி அப்படின்னு கேட்டா. எனக்கும் அதே மாதிரி பஜனை பண்ணணும், நாம இப்ப 2 பேரும் பஜனை பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு வாய்ப்பே கிடையாது, நீ ரொம்ப சின்ன பையன், நான் உனக்கு அக்கா மாதிரிட, நம்ம 2 பேரும் பஜனை முடியாது அப்படின்னு சொன்னா. ஏன் அக்கா நான் வாழைப்பழம் கொடுத்தா சாப்பிட மாட்டியா அப்படின்னு கேட்டேன். அதுக்காக அதெல்லாம் முடியாது அப்படின்னு சொன்னா. இப்ப நாம 2 பேரும் இங்க பஜனை நீ பஜனை நடத்தினதை எங்க அம்மா கிட்ட அப்படின்னு சொன்னேன். உடனே அவ டே அப்படியெல்லாம் பண்ணாதடா அப்படின்னு என்கிட்ட கெஞ்சினா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு சரி வா பஜனை பண்ணலான்னு அப்படின்னு சொன்னா. அப்புறம் நாங்க 2 பேருமே பஜனை பண்ணோம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம இந்த மாதிரி கதைகள் கேட்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கோம் பாது. அப்பதான் இந்த மாதிரி கதைகள் உங்களால நிறைய கேட்க முடியும். நிறைய பேர் வீடியோவை பாக்குறீங்க, ஆனா யாருமே லைக் பண்ண மாட்டீங்க. தயவு செய்து லைக் பண்ணுங்க.